உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளான ஒண்ணு கேட்கிறேன். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒண்ணுமே புரியாம தலையை மட்டும் ஆட்டியிருக்கீங்களா? கார் இல்ல பைக் ஓட்டும்போது ரோட்ட பார்க்காம ஏதோ ஞாபகத்துல வண்டி ஓட்டியிருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இது மாதிரி உங்க கண்ட்ரோலே இல்லாம வாழ்க்கை ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெல்ஜித். வெல்கம் டு சுவாசனியல் கவுன்சிலிங். ஒரு 8 வயசு பையன் அன்னைக்கு ஈவினிங் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவங்க அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா, மேம் இன்னைக்கு என்னை ரொம்ப திட்டாங்க அப்படின்னா. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆன்சர் சொல்றதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியவே இல்லைம்மா அப்படின்னா. அம்மா ஒர்க் பண்ணிட்டு ஓகே, கோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொன்னாங்க. பையன் பார்த்தான், அம்மா ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு இரவு போய் அமைதியா தூங்கிட்டான். வருடங்கள் ஓடிச்சு, அப்படியே காலங்கள் எல்லாம் கடந்து போச்சு. பையன் எதுவுமே அம்மாட்ட ஷேர் பண்றதே இல்லை. அம்மா ஆனா இத்தனைக்கும் ஷீ லவ் ஹிம் வெரி மச். அம்மா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு போய் பையன்கிட்ட கேட்டாங்க, ஏன் பையன்கிட்ட எதுவுமே ஷேர் பண்றதே இல்லை அப்படின்னு. பையன் சொன்னா, நீ ரொம்ப பிஸிமா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டான். மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது இதுதான். மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது புத்த மனநிலையில இருக்கிறது கிடையாது. ரெகுலர் பேசிஸ்ல ரெகுலர் லைஃபை கரெக்டாக லீட் பண்ணிட்டு எடுத்துட்டு போறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அவேர்னஸ் ஓவர் த ப்ரெசன்ட் டைம் தான் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல நம்ம இல்லை. so many distractions like mobile, noise, comparison, anxiety, fear about future, past regret, இப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ப்ரெசென்ட்ல நம்மளை வாழ விடாம ஏதோ ஒரு உலகத்துல கொண்டு போயிருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம், அல்லது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதோ, என்னுடைய லைஃப் எப்படி போக போகுதோ அதை பத்தி நினைச்சிட்டு இருப்போம், அல்லது ஃபேண்டசி வேர்ல்டுல உட்காந்துருப்போம். சிம்பிளா சொல்லணும்னா 2026ல இருக்காம எய்தர் 2016ல இருப்போம் அல்லது 2036ல இருப்போம். இப்படி ப்ரெசென்ட்ல இல்லாம பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் மாறி மாறி வாழ்றதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது. உடனே மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறதுங்கிறது ஒரு புத்த மனநிலையில இருக்கணும், சித்தர் மாதிரி இருக்கணும், அல்லது புத்தர் மாதிரி போதி மரத்துக்கு அடியில உட்காந்து ஞானம் பெறணும், அல்லது சித்தர் மாதிரி மலைக்கு மேல உட்காந்து ஞானம் பெறணும், அப்படிலாம் இல்லைங்க. ரெகுலர் பேசிஸ்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கையும் மைண்ட்ஃபுல்னஸோட, அவேர்னஸோட, ப்ரெசன்ட் அவேர்னஸோட பண்றதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ அதெல்லாம் தெரிஞ்சு செய்யறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். சாப்பிடும்போது சாப்பாடு என்ன டேஸ்ட்ல இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, ஹெல்தி ஃபுட்டா இருக்குதா அப்படின்னு நினைக்கிறது. நடக்கும்போது எங்க நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எதுக்காக நடக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறது. பேசும்போது என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிறது. தூங்கும்போது நல்லா தூங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தூங்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா போய் தூங்க போறது. இப்படி டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ப்ரெசென்ட்ல வாழ்றதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஜான் காபட்ஜின் அப்படிங்கிற ரிசர்ச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ப்ரெசென்ட்ல எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம ஃபுல் அவேர்னஸோட வாழ்றதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த மைண்ட்ஃபுல்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? நம்ம ஒரு 5 டெக்னிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் 3 செகண்ட் பாஸ். அதாவது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, அது பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட் பாஸ் பண்ணி அது என்னன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பதில் சொல்றது ஒன்று. தென் புட் டவுன் யுவர் ஃபோன். அடுத்தவங்க பேசும்போது என்ன பண்ணணும்னு சொன்னா, ஃபோனை பார்த்துட்டு இருக்காம அவங்கள பார்த்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்றது. தென் தேர்ட் ஒன் இஸ் நேம் தி எமோஷன். எமோஷன்ஸ் என்னன்னு சொல்லி நேம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோபப்படுறேன் அப்படின்னு நேம் பண்ணுங்க. நான் கோபக்காரன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் கோபப்படுறேன், இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நான் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லி நேம் தி எமோஷன்ஸ். ஃபோர்த் என்ன அப்படின்னா, ஸ்லோ ஒன் திங். இதை நீங்க எதுல வேணா அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டீ குடிக்கும்போது அல்லது காஃபி குடிக்கும்போது அல்லது சாப்பிடும்போது ஸ்லோ டவுன் பண்ணி, ஃபாஸ்டா இல்லாம ஸ்லோ டவுன் பண்ணி என்ன குடிக்கிறோம், எப்படி இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கு. அது மாதிரி வாக்கிங் போகும்போதும் சரி, ரீட் பண்ணும்போதும் சரி, எப்போனாலும் சரி, ஸ்லோ டவுன் ஒன் திங், பர்டிகுலர் திங். சரிங்களா? 5வது டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னா, நைட் ரிஃப்ளெக்ஷன். தூங்க போகும் முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னைக்கு நான் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம், இன்னைக்கு நான் எப்போல்லாம் மைண்ட்ஃபுல்னஸோட இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன், டெய்லியும் சின்ன ரிஃப்ளெக்ஷனோட தூங்க போகலாம். சரிங்களா? வாழ்க்கை ரொம்ப தூரம் எல்லாம் ஓடிடாதுங்க.
Don't work and worry about the future. Live in the present. Completely with full awareness, live in the present. Tomorrow will fall under your feet. இந்த மெசேஜ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்த்தமுள்ள வாழ்வை வெளியே தேடாதே, உன்னிடமிருந்து தொடங்கு. தேங்க்யூ.